சொல்லுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதி சமையல் vlog. இன்னைக்கு நம்ம திருத்தணிக்கு போகிறோம். ஸோ நம்ம சென்னை டு திருத்தணி ட்ரிப் போகலாமா? ஓகே, ஜாலியா? ஓகே, அடி ஹை பேசுனா அடிக்கிறான். எவ்வளோ பசுமையான இடம் பாருங்க. நாங்களும் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஒரு லேண்ட் வாங்கணும்னு ஒரு ஆசையாக இருக்குது. வாங்குவோம். இது திருவள்ளூர் ரூட்டா? இது திருவள்ளூர் ரூட்டுங்க. ஆமாம், இதுக்காக தான் நாங்கள் இந்த நேச்சுரல் என்ஜாய் பண்ணிட்டே வர்றதுக்காக தான் இந்த வழியில் வந்தோம். இந்த வீடியோ வந்து சாட்டர்டே எடுத்தது. நேற்று தான் கிளம்பி போயிட்டு இன்றைக்கி வாய்ஸ் ஓவர் கொடுக்கலான்னு போனால் தொண்டை த்ரோட்டு பெயின் ஆகிடுச்சு. ரொம்ப கோல்டு பிடிச்சிருச்சு. ஸோ அதிகுட்டி சாக்லேட் பிஸ்கெட்ஸ் அந்த போபன் பிஸ்கெட் சாப்பிட்டுட்ருக்கான். நாங்கள் இளநீ குடிக்கிறதுக்காக இறங்கியிருந்தோம். பக்கத்தில் இளநீ கடையும், அங்கே கொய்யாப்பழமும், அந்த சைடு பார்த்திங்கன்னா மாம்பழமும் இருக்குது. அப்படியே கொய்யாப்பழம் என் ஹஸ்பண்டை போய் வாங்கிட்டு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. பாருங்கள், அப்படி இந்த காயெலாம் செங்காய் உள்ளே வந்து சிகப்பாக இருக்கும். ஆனால் இது லைட் சிகப்பாக தான் இருக்கும். பிகாஸ் இது வந்து சின்ன கொய்யாக்கான்றதுனால இப்போ தான் நல்ல சிகப்பு. நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்படி கடிச்சா செம்ம டேஸ்ட்டுங்க. எனக்கு இந்த மாதிரி செங்காயாக இருந்து நல்ல இனிப்பாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிடிக்குன்றத சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். சூப்பராக செங்காயம் சொல்லாமல் போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கு. இது வந்து சிகப்பு கொய்யாப்பழம் தான். இது இன்னும் பெருசாச்சுன்னா ரெட்டாக இருக்கும் உள்ள. இப்போ லைட்டு பிங்க் கலரில் தான் இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்டு பார்க்குறீங்களா? இன்னும் ஒரு வாய் சாப்பிட்டு சூப்பராக இருக்கும். பரவாயில்ல, லைட்டாக கிடைங்க கடி. இது பழம். இவங்க வந்து பழத்துக்கே சாப்பிட்றதுக்கு லைக் கிடையாது. நீ சாப்பிட மாட்டியா? இது ஃபாரஸ்ட் ஏரியா போட்டு வச்சிருக்காங்க பாரு. ஃபாரஸ்ட் ஏரியா ரவுண்ட் போட்டிருக்காங்க. ரிசர்வ் ஃபாரஸ்டா? இல்லை, எனக்கு தெரிஞ்சது அது ஒன்று தானா? ஐஎன்எஸ் ராஜாலி, இந்தியன் ரிவர் சர்வீஸ். இந்த கவுக்காவை கூட்டிகிட்டு போகிறாங்க பட்றா இதில் வண்டியில் வச்சு. அதுக்கு உடம்பு சரியில்லையா டாக்டர்? அது நீ சாப்பிட்டு பார்க்குறியா கொஞ்சோண்டு? ஒரு வழியாக ரூட் மேப்லாம் போட்டு கரெக்டாக நம்ம திருத்தணி ரீச் ஆகிட்டோம். அந்த கோயில் பார்க்கலாம். நம்ம என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். நம்ம சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருத்தணி வந்தாச்சு. நம்ம முருகர் போய் நல்லா தரிசிச்சுட்டு வந்துடுவோம். இதுதாங்க என்ட்ரன்ஸு. இது வழியாக தான் நம்ம காரில் போகிறோம். அந்த சைடு மலைக்கு போகணுன்னா நம்மளுக்கு பஸ் ஸ்டாண்டு, திருத்தணி பஸ் ஸ்டாண்ட் விட்டு அங்கேருந்து ஒரு பஸ் இருக்குது. அங்கேருந்து பிடிச்சி நீங்கள் போய்க்கலாம். அது டைமிங்க்கா என்னன்னு தெரியல எனக்கு சரியாக. நாங்கள் லாஸ்ட் டைம் வர்றப்போ வந்து ஒன் டைம் தான் வந்திருக்கோம். அப்போ வந்து பஸ்ஸில் தாங்க நாங்கள் போயிட்டு வந்தோம். இந்த மாதிரி தனியாக விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே வந்து என்ட்ரி பாஸ்ன்னு ஒன்று இருக்குது. 50 ரூபா வாங்கினாங்க என்ட்ரி பாஸு. ஸோ நல்லாவே ரோடு வந்து சூப்பராக இருக்குது. நல்லா எந்த ஒரு மேடும் பள்ளமோ பேட்ச் ஒர்க்கும் இல்லை. நல்லா இருக்க ரோடு, அழகாக ஸ்மூத்தாக போகலாம். ஸோ அதுதாங்க கோயில். 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தாங்க நாங்கள் போகிறோம். அப்டிக்குட்டி இப்போ தான் வளர்ந்து கூட்டிகிட்டு போகிறோம். அப்டிக்குட்டியே சேர்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு மன நிறைவாக இருக்குது. ஒரு வைப் இருக்குது பாருங்கள், வேறு லெவல் வைப்பு. எனக்கு அவ்வளோ சூப்பர் பாசிட்டிவ் வைப். செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த வேல், அந்த முருகரை, அந்த கோவிலோட கோபுரத்தை பார்த்தாலே அவ்வளோ சூப்பராக இருக்குது.
மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க தாங்க கார் பார்க் பண்ணிட்டு, அப்புறம் ஒருத்தவங்க இத வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்ற மாரி பக்கத்திலேயே வந்து வித்துட்டு இருந்தாங்க. சரி நம்ப கொடுத்து ஆத்திக்குட்டி வாங்கிட்டான்றதுனால சரி வாங்கிட்டோம். ₹100ன்னு சொல்லிட்டு ஃபேமிலி, வீடு, அப்புறம் ஒரே ஒரு வேலு, கொஞ்சம் அது பேர் என்னன்னு தெரியல. அதுமே எல்லாமே நல்லதுக்கு, குடும்ப நல்லதுக்குன்னு சொல்லிட்டு, அத நீங்க உண்டியல்ல போட்டீங்கன்னா நடக்கும் அப்படின்ற மாரி சொன்னாங்க. சரி வாங்கிட்டேன். ₹100ன்னு சொல்லி வாங்கியாச்சு. போற வழியில ஃபுல்லா இந்த மாரி மணிலாம் போட்டிருந்தாங்க. செயின், மணி, அப்புறம் மயிலிறகு, முருகன் கோயில் இல்லையா? அதனால மயிலிறகு கண்டிப்பா வச்சிருப்பாங்க. அது டூப்ளிகேட்டா உண்மையான்னு தெரியாது. சரி ஆசைக்கு ஒண்ணே ஒண்ணு வாங்கிட்டு வந்தாச்சு. நல்லாருக்கு. ஸோ பார்க்கும்போது நல்லாருக்கு. போற வழி ஃபுல்லா மாம்பழம், மாங்காய், அப்புறம் கொய்யாப்பழம், அப்புறம் வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் வச்சாங்க. ஸ்டார் ஃப்ரூட் கூட இருந்தது. இன்னொரு ஃப்ரூட்டும் வச்சிருந்தாங்க. அது பேர் தெரியல. அப்படியே முந்திரி பழம் மாரியே இருந்துச்சு. ஸோ யாருக்காவது தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க. அப்புறம் நாங்க உள்ள என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் தரிசனத்துக்கு ஒரு ஆளுக்கு வந்து ரூ. 100. 2 பேரும் அடல்ட் இருந்தா ரூ. 200 குடுத்துட்டு ஸ்பெஷல் தரிசனத்துக்கு உள்ள போயாச்சு. ஸோ இதுதாங்க இது வந்து கொஞ்சம் சீக்கிரமா போலாம். லைன்ல நின்னு க ஸ்பெஷல் இல்லாம நார்மல் டிக்கெட்னா அது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால நாங்க சீக்கிரமா போயிட்டு வந்ததுக்காகவே ஸ்பெஷல் தரிசனத்துக்கு போயிட்டு ஸ்பெஷல் டிக்கெட் சாரி தரிசனம் கிடையாது. எல்லாருக்குமே ஒரே தரிசனம் தான். ஸ்பெஷல் டிக்கெட்க்கு நாங்க போயிட்டாச்சு. அன்னைக்கு வந்து முருகருக்கு திருக்கல்யாணம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனால தான் இவ்ளோ கூட்டம். கூட்டம் இல்லன்னா தனியாவே அந்த நார்மல் லைன்லயே நின்னு வந்துக்கலாம். அவ்ளோ கூட்டம்ன்றதுனால தான் நாங்க ஸ்பெஷலா போனோம். நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ கூட அந்த மாரி கூட்டம் இல்ல. ஸோ அது ஏதாவது ஃபங்ஷன், ஃபெஸ்டிவல்ஸ் அந்த மாரி இருந்தா மட்டும் தான் இந்த மாரி சரியான கூட்டமா இருக்கும். இதுதாங்க ஓவர்வியூ. சாமி நல்லபடியா கும்பிட்டு வந்தாச்சு. ஹாப்பியா இருக்கு. 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப தானே வேற தெரியும் அந்த லாஸ்ட் மலையெல்லாம். டைம் நாங்கள் பாதிக்குட்டி வயிற்றுல இருக்கும்போது லாஸ்ட் டைம் நைட்டு தான் நைட் டைம்ல தான் வந்தோம்ல. சூப்பராக இருந்துச்சு. ஈவினிங் மதியானம் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வந்தப்ப வந்து அப்ப எங்களுக்கு ஆனிவர்சரி. நாங்க சடனா தான் பிளான் பண்ணி கிளம்புனோம். நான் வந்து அப்ப பிரெக்னன்ட் ஆயிருக்கேன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. செக்கப் எதுவுமே போல. மறுநாள் வந்து தான் எங்களுக்கு சரி ஒரு செக்கப் போயிட்டு வந்துடலான்னு போய் செக் பண்ணா, அத்திக்குட்டி இருக்கான். ஸோ அப்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. முருகரையும் தரிசிச்சுட்டு அப்படியே வந்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சாமிய தரிசிச்சுட்டு அப்படியே வெளியில வந்து பார்த்தா, அங்கேருந்து ஒரு ஸ்டெப்ஸ் வரும். ஸோ இறங்கிட்டு அங்கேருந்து அந்த கோபுரத்த நம்ம பார்க்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். இறங்கிட்டு பார்த்தீங்கன்னா, பெரிய கோபுரம். அங்க புதுசா கட்டிட்டுருக்காங்க போல. அதுதாங்க நம்ம வெளியிலேருந்து பார்த்தோம் இல்லையா? கார்லேருந்து வரப்ப, அது பெரிய கோபுரம் கலர்ஃபுல்லா தெரிஞ்சது. அதுதாங்க அது. ஸோ உள்ள வந்து கண்டிப்பா பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன், அந்த ரெனோவேஷன்ஸ் எல்லாம். சூப்பரா இருந்துச்சு கோபுரம். அவ்ளோ அழகா இருந்தது. பார்க்கவே அற்புதமா இருந்தது. அவ்வளோதாங்க தரிசனம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இங்கே எதிர்க்க ஒரு பெரிய ராக் இருக்குது. செம்மையாக இருக்குது. சார் நாங்கள் காலையிலே ஒரு 10 மணிக்கு போல் ரீச் ஆனோம். 12 ஆயிடுச்சு நாங்கள் வெளியில் வர்றதுக்கு. ஸோ இந்த கோயில் அந்த கண்ணாடி வழியா பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டேன். மத்தியானம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா மீல்ஸ் தாங்க சாப்பிட்லான்னு சரியான ஹெட்டேக்காக இருந்துச்சு. கோல்டு வேறு. அதனால் சரி ஒரு மீல்ஸ் சாப்பிட்டா கொஞ்சமாவது நல்லாயிருக்குன்னு மீல்ஸு சாப்பிட்டேன். ஓகே நான் சாப்பிட்டுட்டேன். பாதி பாதி தான் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப ஃபுல்லாகவும் சாப்பிட முடியல. ஒரு டேப்லெட்டை வாங்கி போட்டதுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருந்துச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டு சாப்பிட்றோம் பார்த்தீங்களா? சாப்பாடும் உள்ளே இறங்க மாட்டுது. அவ்வளோதாங்க திருத்தணி விலாக் அதோட முடிஞ்சிச்சு. அடுத்தது நாங்கள் அப்படியே கண்டினியூவாக காஞ்சிபுரம் கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள் கண்டினியூஷனாக. உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி விலாக்ஸ் அண்ட் ரெசிபீஸ் அண்ட் குக்கிங் விலாக்ஸ் எல்லாமே நல்லா உங்களுக்காக நான் போடுறேன். செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? பாய் டேக் கேர்.